வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் டிஆர்பி டெட் 2025 ஓட செகண்ட் சிலபஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பெடகாஜிக்கான சிலபஸ் பார்த்துருந்தோம், சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி. இது ஒரு கம்பல்சரி பேப்பர். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் 1 ஒரு கம்பல்சரி பேப்பர் 30 மார்க்ஸ்க்கு இருக்கு. இதில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எல்லாமே சேம் பேட்டர்னில் தான் இருக்கும், தமிழ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சிலபஸ் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சிலபஸ் பார்க்க போகிறோம். 30 மார்க்ஸ்க்கு 30 கொஷின்ஸ். இது 2 பேஜ் தான் இந்த சிலபஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நீங்க வந்து 6th 7th 8th புக்கோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க மோரார்லெஸ் 9th and 10th கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதே போல உங்களுக்கு புத்தகம் கிடைச்சு அப்படின்னா 11th and 12th சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ அந்த தமிழ் புக்கையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் வந்து நீங்க கவர் பண்ணிட முடியும். ஸோ 6ஆம் வகுப்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா எழுத்து, அது வந்து வகை, தொகை, மாத்திரை, உயிர் எழுத்துக்கள், உயிர்குடில், உயிர் நெடில், மெய் எழுத்துக்கள்ல வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிர்மெய் எழுத்துக்கள்ல உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இதுல வந்து பெரும்பாலும் எழுத்துப்பிழை சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ எழுத்து, மாத்திரை இதை வந்து நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து மொழியில வந்து மொழி முதல் இடை கடை எழுத்துக்கள் அது எப்படி வருது, மயங்கொலி எழுத்துக்கள் சில இடத்துல நம்ம இங்கிலீஷ்ல வந்து சைலன்ஸ் சொல்லுவோம். ஸோ அது எப்படி மயங்கி ஒழிச்சு மாறி ஒழிச்சு, இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், சேம் திங் வினா எழுத்துக்கள், இது எல்லாமே வந்துடும். அடுத்து சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துங்க. உயிர்மை, ஆயுதம் அதெல்லாம் விரிவா நீங்க பாத்துக்கணும். தென் இலக்கண வகைகள், பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள், உரி சொற்கள், இதோட வினை வகைகள், அது எங்கெங்க யூஸ் ஆகும், அது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துங்க. தென் பெயர் சொற்களின் வகைகள், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், அப்புறம் இடுகுயிர் பெயர்கள், காரண பெயர்கள், லாஸ்ட்ல அணி, அதில் தன்மை அணி, இயல்பு நெகிழ்ச்சி அணி, உயர்வு நெகிழ்ச்சி அணி, இது எல்லாமே 6th புக்ல இருக்கு, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதே போல 7th வரும்போது இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தோம். 7th வந்து சார்பு எழுத்துக்கள்ல குற்றிய லுகரம் இருக்கு. இதே 8th வரும்போது குற்றிய லிகரம் இருக்கு. தென் பகுபதம், பகாபதம், ஓரெழுத்து ஒரு மொழி, மூவகை போலி, உயிர் பெயர்கள் அதாவது வினையால் அணையும் பெயர்கள், தொழிலாக பெயர், விகுதிகள், சொல்லை இலக்கிய வகைகள், இயல், திரி, திசை, படச்சொற்கள், வினைமுற்று, குறிப்பு மற்றும் தெரிநிலை வினைமுற்று, ஏவல் மற்றும் மயங்கொலி வினைமுற்று, இதெல்லாமே வரும். அடுத்தது எச்சம், பெயரெச்சம், வினையச்சம், இது எல்லாமே எடுத்துக்காட்டுகளும் அந்த கொடுத்துட்டு எது பெயரெச்சம் வினையச்சம் கேட்கலாம், எது தவறா குறிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அணியை பொறுத்தளவுக்கு உருவகணி, ஏகதேச உருவகணி, தற்குறிப்பேற்றணி, இந்த 3 அணியும் கரெக்டா வரும். ஸோ அதையும் கோத்ரூ பண்ணிங்க. அது லாஸ்ட் வந்து 8ஆம் வகுப்புல நம்ம அங்கே குற்றிய லிகரம் பார்த்தோமோ குற்றிய லிகரம் வருது. குற்றிய லிகரத்துல ஆயுத குறுக்கம் வரை நீங்க பார்க்கணும். தென் பெட்டி செய்திகள், அதாவது தொல்காப்பியக்குரிய சார்பெழுத்துக்கள் புக்ல வந்து நிறைய இடத்துல இந்த பெட்டி செய்திகள் நிறைய இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. அடுத்து ஆகு பெயர்கள், அதுல வந்து இடவாகு பெயர், காலாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர், இது எல்லா ஆகு பெயரையும் நீங்க பாத்துங்க. அடுத்தது வழக்கு, இந்த ஆகு பெயரோட தொடர்ச்சி 9 மற்றும் 10ஆம் வகுப்புல இருக்கும். ஸோ அதையே அப்படியே தொடர்ந்து நீங்க கோத்ரூ பண்ணிருங்க. அடுத்து வழக்கு, இதுல வந்து இயல்பு மற்றும் தகுதி, வேற்றுமை விளக்கங்கள், அது வேற்றுமை உறுப்புகள் மற்றும் வேற்றுமை வகைகள், அடுத்து வேற்றுமை தொகை, தொகைநிலை, தொகாநிலை, உடன் தொக்க தொகை, இது எல்லாமே வரும். அடுத்து வல்லின மிகும் இடம், வல்லின மிகா இடம், புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, யாப்புல வந்து எழுத்து, அசை, சீரடி 4 வகைகள், இதை தெளிவானதும் 9th and 10th இருக்கு. அடுத்து பா வகைகள், அடுத்து அணி, பிரிது மொழிதல் அணி, இரற்ற மொழிதல் அணி, இந்த 2 அணி கொடுத்துருக்காங்க. இதுக்கோட எக்ஸ்டென்ஷனா 9th and 10th இருக்கு. அடுத்தது மொழித்திறன் பயிற்சி, பேச்சு திறன், எழுத்து திறன், குறிப்பிட்ட தலைப்பில் பேசுதல், குறிப்பிட்ட தலைப்பில் உரை எழுதுதல், இது எல்லாமே வந்து ஜென்ரலா இருக்கும். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து இருக்கும். தென் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தல், நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல், அறிக்கை வாசித்தல், அறிக்கை எழுதுதல், நிகழ்ச்சி வர்ணனை கூறுதல், நிகழ்வறிக்கை தயாரித்தல், நேர்காணல் நடத்துதல், முழக்கத்தொடர் எழுதுதல், செய்திகள், கருத்துக்கள், நூல்கள் ஆகியவற்றை திறனாய்வு செய்து பேசுதல், செய்திகள், கருத்துக்கள், நூல்கள் ஆகியவற்றை திறனாய்வு செய்து எழுதுதல், இது எல்லாமே அந்த முன்னாடி பார்த்ததோட யூசேஜ். முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம், இது எப்படி பயன்படுத்துறோம், ரியல் டைம்ல எப்படி பயன்படுத்துறோங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. இது போக நீங்க என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்னா சந்திப்பிழை, மயங்குழி பிழை, குறில் நெடில் பிழைகள், தொடர் பிழைகள், இந்த பிழைகள்ல தான் அதிகமா இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். அடுத்து அதே போல 9th and 10th இருக்கிறதும் 11th and 12th இருக்கிற தமிழையும் ஓரளவு தொடர்ச்சியா பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க டெட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப எளிமையா இருக்கும். அதே போல உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னா மீண்டும் நான் சொல்றேன், தமிழ்ல சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம் 11th and 12th இருக்கு. ஸோ அந்த புக்கையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான இதை கவர் பண்ணிட முடியும். ரொம்ப எளிமையா இந்த இதுல 30 கேள்விகளுக்கு 30 மார்க் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க 25க்கு மேல ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து
டெட் பாஸ் பண்றதுக்கு 82 மார்க் தான். அந்த 82ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் வந்து நீங்க தமிழ்ல எடுத்துட முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மறுபடியும் சொல்றேன், 8th வரைக்கும் இதுல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க 9th and 10th 11th and 12th ஜஸ்ட் அப்படியே ரஷ் த்ரூ பண்ணிட்டு போயிருங்க. சேம் வே அந்த சிறப்பு தமிழ் அந்த புத்தகம் கிடைச்சு அப்படின்னா அதையும் நீங்க பாருங்க. நம்ம textbook.comலயே tntextbook.comலயே அந்த புக் அவைலபிளா இருக்கு. அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இலக்கணங்கள் மட்டும் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடியும் இலக்கண பகுதிகள் மட்டும் இருக்கு. நீங்க அதை மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்துட்டு அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ரொம்ப எளிமையா நீங்க மதிப்பெண் வாங்கிட முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.